الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله تعالى وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சமூக மலத்திற்கும் அன்பின் சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாராந்த கிளாஸில் நாங்கள் சூரா வந்து எதுன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா வந்து இந்த கதருடைய சூறாவுக்கு பின்னால் அல் பையினா என்ற சூறாவை வந்து அல்லாஹ் தாலா வந்து கொண்டு வரான். பையினா என்ற சூறா வந்து அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லம் யகுன் இல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தாத்தியஹுமுல் பையினா. இந்த சூறா இருக்குது. சூறாக்களில் சின்ன சூறாக்கள் எல்லாம் மக்கள் இறக்கப்பட்ட சூறா. ஆனால் இந்த சூறா வந்து மதீனாவில் இறக்கப்பட்ட ஒரு சூறா. மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னால், அதாவது உபை ரஸியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதாவது அவங்களுக்காக இறக்கப்பட்ட ஒரு சூறா உண்டு. அதாவது அவங்களுக்காக இல்லை, அவங்களுடைய ஸ்பெஷல் இதில் இந்த சூறாவில் எப்படி என்ன சொன்னால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து உபை ரஸியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கூப்பிட்டு, உபை உங்களை அல்லாஹ் தாலா உங்களுக்கு இந்த சூறாவை வந்து ஓதி காட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க. உபை ரஸியல்லாஹு அல்லாஹ் தாலா எனக்கு ஓதி காட்ட சொன்னானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தாலா ஒருத்தர பேர் எடுத்து நபி அவருக்கு போய்த்து நீங்கள் இந்த சூறா ஓதி காட்டுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் என்ன, யாருக்குமே கிடைக்கல. அவங்களுக்கு அதிர்ச்சி. என்ன அப்படி ஒன்று அல்லாஹ் ஏண்ட பேரை சொல்லி அப்போ திருப்பி கேட்குறாங்க ஒரு இதில், நாமே அல்லாஹ் ஏண்ட பேரை சொல்லி ஓதி காட்ட சொன்னானா அப்படின்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களோட பேரை சொல்லி இந்த சூறாவை ஓதி காட்ட சொன்னேன், சூறா பையினா ஓதி காட்ட சொன்னேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இவங்க நபியாங்க ஓதுறாங்க. உபை அவங்களுடைய கண்ணால் கண்ணீர் கலகலன்னு கொட்டுது. என்னென்னா, அல்லாஹ் ஏண்ட பேரை அங்கே எடுத்துட்டானா? அவ்வளோக்கும் நான் அதாவது இதுதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து. அல்லாஹ் தாலா ஒருத்தனுடைய பேர் எடுக்கக்கொள்ள அந்த மனிதனுக்கிட்ட ஈமான் இருந்தால் அவன் அதை ஃபீல் பண்ணுவான். அல்லாஹ் ஏண்ட பேர் எடுக்கிறது விளைங்க. அல்லாஹ் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கும்போது நான் யார், ஏண்ட பேர் அல்லாஹ் தாலா சொல்லி இந்த பேரை சொல்லி குர்ஆன் ஓதி காட்ட சொல்லி. இதான் வந்து மனிதனுடைய சிறப்புகளில் ஒரு சிறப்பு. எங்களோட பேரையும் அல்லாஹ் தாலா அங்கே சொல்லி மலாய்க்கமார்கிட்ட சொல்லி எங்களை பற்றி போல்ந்தன்னு சொன்னால், எங்களோட பேரை சொல்லி போல்ந்தன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். நல்ல மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளணும். ஏழாண்டு இல்லை, நல்ல மாதிரி நாங்கள் நடந்து கொண்டால் ஸ்டில் வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் தாலா அங்கே வந்து மலாய்க்கமார்கிட்ட சொல்லுவான், பாரு என் அடியான் இப்படி செய்கிறான், எப்படி நடந்து கொள்கிறான், இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த வகை எங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நபி இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பு உண்டு, நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அந்த கூலி எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதனால் நாங்கள் அந்த மாதிரி நல்ல மனிதனாக நாங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொள்ளணும். அந்த ஒரு சூறா தான் வந்து சூரத்துல் பையினா. உபை ரஸியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அருள் உண்டு. அப்போ அவங்களோட கண்ணால் கண்ணீர் வலியுது வந்து அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை சொல்லும்போது இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம், புகாரி அவங்க வந்து 5012 நம்பரில் வந்து கொண்டு வராங்க. அப்போ இந்த சூறாவில் சொல்கிற அல்லாஹ் தஆலா லம் யகுன் இல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன நிராகரித்த லம் யகுன் இல்ல கஃபரு குஃபுருன்றது நிராகரிக்கிறது சொல்கிறது.
அப்போ நிராகரித்த மக்கள் வந்து மின் அஹலுல் கிதாப், அஹலுல் கிதாப்ன்றது வேதம் கொடுக்கப்பட்டவங்க யார்? யஹூதி நசாராக்கள். அவங்களுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டது. குர்ஆனில் வரக்கூடிய அஹலுல் கிதாப் அவங்க. அப்போ யஹூதி நசாராக்கள் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் வல் முஷ்ரிக்கீன் இணை செய்யக்கூடிய மக்களும் அவங்க தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருப்பார்கள். லம் யக்குன் இல்லதீன கஃபரு முன்ஃபக்கீன, அவங்க நிராகரிக்கிறத பிடிச்சு கொண்டே இருப்பாங்க, அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதிலே ஊண்டி பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. எதை விட்டு கொடுக்க மாட்டாங்க? சிறுக்கு செய்கிறத செஞ்சு கொண்டே இருப்பாங்க, அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஹத்தா, அதுக்கு பிறகு சொல்கிறான். அப்போ முன்ஃபக்கீன்ன்றது வந்து அதாவது விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, ஒன்றை வந்து விட்டு கொடுக்காம தொடர்ந்து பிடிச்சி கொண்டு இருக்கிறது இருக்குது, அதுதான் வந்து முன்ஃபக்கீன். அப்போ தொடர்ந்து பிடிச்சி கொண்டே இருப்பாங்க. ஹத்தா தாத்தியஹுமுல் பையினா, தாத்தின்றது வந்து அத்தா யாத்திலேருந்து வந்தது. தாத்தின்றது வருவதற்கு. அப்போ ஹத்தா தாத்தியஹும் அவர்களுக்கு வரும் வரை, அல் பையினா தெளிவு, ஆதாரம், அத்தாட்சி, சாட்சி, இந்த மாதிரி ஒரு அத்தாட்சி ஒன்று வரும் வரை, தெளிவொன்று வரும் வரை அவங்க வந்து அவங்க செய்கிற அந்த வேலையை விட்டு கொடுக்காம அதை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அந்த அல் பையினா தான் வந்து என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு ரசூல் ஒன்று வரும் வரை அவங்க என்ன செய்வாங்க? அவங்க தொடர்ந்து அவங்க செய்கிற இணைய சரி, நாங்கள் செய்கிறது தான் சரின்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கிறான்? சொல்லுகின்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வந்து அப்போ என்ன முஷ்ரிக்கீங்க மக்கள் சொன்னாங்க, அவங்க அல்லாஹ் தஆலாக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரசூல் ஒன்று அனுப்பலாம் தானே, குர்ஆன் வேதத்தை அனுப்பலாம் தானே, இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்களுக்கிட்ட இப்படி பேசப்பட்டது. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அதுக்கு பூரா அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், ரசூலும் மினல்லாஹ், இது வந்து தூதர், அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த தூதர். இந்த என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது வந்திருக்கிறவர் அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த தூதராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா வந்து யாருக்கு சொல்கிற? முஸ்லிம். அவங்க செல்றதுக்கு பதில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்கிட்ட இருந்து வந்து தூதராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறீங்க இல்லை, ரிஜெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் வந்து புடிவாதத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க இல்லை. பட் இதுவர் அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த தூதராக இருக்கிறார். ரசூலும் மினல்லாஹ், அவர் என்ன செய்கிறார்? யத்துலு ஓதுகின்றார், சுஹுஃபம் முத்தஹரா, தூய்மையான ஏடுகளை, இந்த தூய்மையான அந்த எழுதப்பட்ட ஏடுகளை வந்து அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஓதி காட்டுகின்றார். இந்த குர்ஆன், தூய்மையான இந்த குர்ஆன், இந்த ஏடுகளை வந்து என்ன செய்கிறார்? உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். முத்தஹாரான தூய்மை என்றுச்சுன்னா என்ன? இணைகளில் இருந்து, அதாவது தத்ஹீர், சுத்தம். அதாவது முத்தஹர்ன்னு சொல்கிறது என்னது? தானும் சுத்தமாக அடுத்தவங்களையும் சுத்தம் படுத்துறது, ரெண்டும் சேர்ந்தது தான் முத்தஹர். அப்போ சிறுக்கில் இருந்து தூய்மை, கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து, கெட்ட பண்பாடுகள், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இழிவாக நாங்கள் கருதுகிறோமோ அப்படியான எல்லா விஷயங்கள்லேருந்து தூய்மையான ஒரு வேதம் தான் இது. அது முத்தஹரா, தூய்மையான ஒரு சுஹுஃப். அந்த சுஹுஃபை வந்து உங்களுக்கு ஓதி காட்டுகின்றார். அப்போ இதிலேருந்து இணைகள் செய்யக்கூடாது, கெட்ட பழக்க வழக்கங்கள் இஸ்லாத்தில் கூடாது. உங்களுக்கு தெரியும், பொய் சொல்கிறது, சீட்டிங் பண்ணுறது, அநியாயம் செய்கிறது, ஏமாத்துறது, வாக்குக்கு மாறு செய்கிறது, இதெல்லாம் வந்து ஒரே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், இதெல்லாம் பெருங்குற்றங்களில் ஒரு குற்றம். சின்ன குற்றங்களில் உள்ளது இல்லை, பெருங்குற்றங்களில் உள்ளது. அப்போ நாங்கள் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்களில். ஃபீஹா, 3வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இதில் வந்து அந்த அந்த ஏடுகளில் இருக்குது குத்துபுன் கையுமா, எழுதப்பட்டிருக்கிறது நேரான சரியான நேரான சட்டங்கள் வந்து அதில் எழுதப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். கையுமா, கையுமுக்கு வந்து பன்மை, குத்துபுன்றது குத்துப், கிதாபுக்கு வந்து பன்மை. கிதாபு இந்த இடத்துல வந்து கருத்து வந்து மக்தூப், எழுதப்பட்ட நேரான சட்டத்திட்டங்கள் அந்த வேதத்தில் வந்து இருக்குகின்றது. அதுக்கு பின்னால் 4வது ஆயத்தில் சொல்கிறான், வமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா. தஃபர்ரக் வந்தது அல் ஃபுர்கான், உங்களுக்கு தெரியும். ஃபுர்கான்ன்றது ஃபர்க், பிரிக்கிறது. அப்போ தஃபர்ரக்ன்ற பிரிகிறதுக்கு செல்கிறது. அல்லதீன ஊத்துல் கிதாப், ஊத்துல் கிதாப்ன்றது அத்தாலேருந்து வந்தது. ஊத்துல் கிதாப், கிதாபுன்றது புக். இல்லா மிம்பாது, பாதுன்றது அடுத்தது, இல்லான்றது இல்லைன்னு சொல்கிறது. மா ஜாத்ன்றது வார்த்தை செல்கிறது, அல் பையினான்றது ஆதாரம். அப்போ வமா தஃபர்ரகல்லதீன, அவர்கள் பிரியல்ல, ஊத்துல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பிரியல்ல,
இல்லா மிம்பாதி மாஜாத்துமுல் பையனா, அவங்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்ததுக்கு பின்னாலே ஒழிய. என்ன அவங்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்ததுக்கு பிறகுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள பிரிஞ்சிட்டாங்க என்று அல்லதில் சொல்கிறான். என்ன யாருக்கு சொல்கிறான்? யஹூதி நசாராக்களுக்கு சொல்கிறான். இந்த அர்த்தம் என்ன? எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உலகத்துக்கு வந்தாங்களோ, அல்லாஹ் தஆலா தூதராக எடுத்துக்கொண்டானோ, அப்போ தான் அவங்களுக்கு பிரிவு வந்துச்சு. என்ன பிரிவு வந்துச்சு? அவங்களில் யஹூதி நசாராக்களில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இருந்தாங்க தானே, அவங்களில் சிலர்கள் சொன்னாங்க இவர் சரியான, இவர் தான் உண்மையான தூதர்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. சிலவங்க சொன்னாங்க இல்லை இவர் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணினாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பிரிவு வந்துச்சு. சிலவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மற்றவங்க விட்டுட்டு பிரிஞ்சு வெளியே போயிட்டாங்க. அப்போ எப்போ அவங்களுக்குள்ள பிரிவு வந்துச்சு? அதுக்கு முன்னே அவங்க எல்லாரும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னே ஒத்துமையாக இருந்தாங்க. ஆனால் நபி வந்ததுக்கு பின்னால் இந்த நபியை ஏற்றுக்கொண்டவங்க பிரிஞ்சு அவங்களிருந்து வெளியாயினதுனால அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அதான் அதில் சொல்கிறான். அப்போ என்ன, ஹக்கு வந்ததுக்கு முன்னால் சில மக்கள் ஹக்கை ஏற்றுக்கொண்டாங்க, மற்றவங்க வந்து ஹக்கா ஏற்றுக்கொள்ளாமல் ரிஜெக்ட் பண்ணினாங்கன்னு எல்லாத்தில் வந்து சொல்லுகின்றான் இந்த ஆயத்தில். இந்த ஆயத்து இருக்குதே, இந்த ஆயத்து வந்து மிக முக்கியமான ஒரு ஆயத்து. நாங்கள் நினைக்கப்படாது இந்த குர்ஆனில் ஒரு ஆயத்து இறக்கப்பட்டால் இது வந்து அந்த மக்களுக்கு மட்டும்தான். இந்த ஆயத்துகள் அந்த மக்களுக்கும் தான், எங்களுக்கும் தான், இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை வர காட்டி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரிய ஆயத்துகள் தான், அத்தாட்சிகள் தான் இந்த எல்லாம். அப்போ எங்களுக்கும் அது ஒரு. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவங்க வந்து பிரிஞ்சது ஹக்கு வந்தது பின்னால், ஹக்கை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் பிரிஞ்சு போனாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ பிரிவை அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் விரும்புறதில்லை. பிரிவு வர்றது இருக்குது, நாங்கள் பிரிஞ்சு போகிறது, கருத்து வேறுபாடு வந்ததுக்கு பின்னால் பிரிஞ்சு போகிறது இருக்குது, இது இஸ்லாம் வந்து ஒரு நாளும் வந்து விரும்பாது. இஸ்லாம் வந்து இது வந்து வெறுக்கும். இதை ஒரு நாளுமே இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இதை விஷயங்களை வந்து அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரா ஆல இம்ரானில் 105வது ஆயத்தில், பலா தக்குனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத் வ உலாயிக லஹும் அதாபுன் அதீம். நீங்கள் வந்து பிரிஞ்சு கருத்து வேறுபட்டு அத்தாட்சி வந்ததுக்கு பின்னால் பிரிஞ்சு கருத்து வேறுபட்டார்களே அவர்களை போல நீங்களும் ஆகிவிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன, ஹக்கு வந்ததுக்கு பின்னால் ஹக்கை எடுத்துக்கொள்ளாமல் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாகி அவங்க பிரிஞ்சு போகிறது இருக்குது. இது நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் நடந்து கொள்ளாதீங்க அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்கிறான்? குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஹக்கு கண்டால் ஹக்கை ஏற்றுக்கொள்ளணும். ஹக்கு எங்களுக்கு விளங்காட்டி பரவாயில்லை, அதில் பிரச்சனைகள். ஆனால் பிரிஞ்சிடப்படாது. நாங்கள் இஸ்லாம் பிரிகிறத தான் தடை செய்யுது. சில நேரத்துக்கு ஒரு விஷயத்தை விளங்கும் போது நான் ஒரு மாதிரி விளங்கலாம், நீங்கள் ஒரு மாதிரி விளங்கலாம். இட்ஸ் சான்ஸ், ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்கு படுற மாதிரி. அவருக்கு பிறகு ஒரு காலத்தில் அது விளங்கும், ஆரம்பத்தில் விளங்காமல் இருக்கும். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு விளங்கினது அடுத்தவங்களுக்கு விளங்காது, அடுத்தவங்களுக்கு விளங்கி போல விளங்க, அவங்களுக்குள்ள எத்தனையோ விஷயங்களை கருத்து வேறுபாடு. அவங்க ஒரு காலமும் கடைசி ஒரு காலம் பிரியலை, ஒத்துமையாக தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் ஒன்றை விளங்கிட்டு நான் விளங்கினதை தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் வந்து எங்களுக்கு மத்தியில் பிரிஞ்சிடுறோம். ஒவ்வொரு குரூப்பான்னு சொல்லி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான குரூப்பாக நாங்கள் இன்றைக்கி பிரிஞ்சிடுறோம். இதனால் அல்லாஹ் தஆலாவுடைய இழிவு தான் முஸ்லீம்களுக்கு கிடைக்குமே தவிர, ஏன் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் பிரிகிறதை வந்து இஸ்லாம் வந்து அல்லாஹ் தஆலா வந்து விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது அவங்களுடைய பழக்கம், நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு வந்து சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்ன ஆதி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா. நிச்சயமாக இந்த உம்மத்து, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து வந்து ஒரு சமுதாயம். அன ரப்புக்கும் ஃபாபுதூன், நான் வந்து உங்களுடைய ரப்பு. இது நீங்கள் வந்து ஒரு சமுதாயம், ஒரு சமூகம். நான் உங்களுடைய ரப்பு, என்ன நீங்கள் வணங்குங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்போ அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு சமூகமாக இருக்கணும், குரூப்பாக இருக்கப்படாது, ஒரு குரூப்பில் இருக்கணும் நீங்கள். அப்போ நாங்கள் ஏன்ன மட்டும் முயற்சி எடுக்கணும், குரூப்புலும் சேராமல் இருக்கிறது. எங்களுக்கு எந்த குரூப்பும் தேவையில்லை. நாங்கள் ஒரு குரூப், நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள், நாங்கள் முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம் என்ற பேரில் அடுத்தவங்களை கெட்டவனா பார்க்காம குற்றம் செய்வாங்க. குற்றம் செஞ்சு அல்லாஹ் தஆலா பார்த்துக்கொள்ளட்டும், அது அவங்களோட வேலை, அல்லாஹ்வுடைய வேலை. குற்றம் செஞ்சால் நாங்கள் எங்களால் ஏழுமணி சொன்ன நசீஹத்தை, தவ்வாவை, இஹ்லாஸோட நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது நாங்கள் நல்ல முறையில் பிரியப்படாது. பிரியறதை வந்து இஸ்லாம் வந்து வெறுக்குது. இதை வந்து இஸ்லாம் வந்து ஒரு நாளுமே அங்கீகரிக்காது.
அல்லாஹ்தாலா இன்னொரு இந்த ஆயத்து வந்து சூரத்து அன்பியால 92வது ஆயத்து. இன்னொரு இடத்துல அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான், அத்தியுல்லாஹ வ ரசூல, நீங்க அல்லாஹ்வை வழிபடுங்க, வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்க வழிபடுங்க. வலா தனாஸவு, நீங்க வந்து உங்களுக்கு மத்தியில சண்டை பிடிக்காதீங்க. ஃபதஃப்ஷலு, அப்படி சண்டை பிடிச்சால் நீங்க வந்து என்ன செஞ்சிருவீங்க? அ அதாவது கேவலமான முறையில, கோழைத்தனமான, இந்த அதாவது சிலர் கோழைத்தனம் தமிழ்ல கோழைத்தனமான முறையில் நீங்கள் ஆயிடுவீங்க. அப்படி நீங்கள் சண்டை பிடிச்சா உங்களுக்கு மத்தியில் கோழைத்தனம் உண்டாயிரும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், ததுஹபரிக்கும், உங்களுடைய பலம் போய்விடும். என்ன, நீங்கள் உறுதியாக இருப்பீங்க, நீங்கள் பிரிஞ்சு உங்களுக்கு மத்தியில் அடிப்படி வந்ததும் நீங்கள் வந்து வீக் ஆகிடுவீங்க. இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு குறையவா இருக்கிறாங்க உலகத்தில். முஸ்லீம்கள் இன்றைக்கு படுற கஷ்டம், யாரும் முஸ்லீம்களுக்கு வந்து முஸ்லீம்களோட உயிருக்கு கௌரவமே கிடையாது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் வந்து அந்நிய மக்களை விட முஸ்லீம்கள் தான். அந்நிய மக்களை விட முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் பிரிஞ்சது தான் காரணம். நாங்கள் ஒத்துமையாகணும், எல்லா குரூப்புகளும் ஒத்துமையாகணும், ஒன்றுக்கு சேரணும். அவங்க என்னவா இருந்தாலும் சரி தான், அவங்க எந்த மதுபாக இருக்கலாம், என்ன குருவானாக இருக்கலாம், என்னத்தையாக இருந்தாலும் சரி தான், அதை பற்றி அல்லா தஆலா எங்களுக்கு தேவையில்லாத வேலை, அது அல்லாஹ் பார்த்துக்கொள்ளட்டும். அவங்க செய்கிற வேலை அவங்களுக்குரிய கூலி அல்லா தஆலா கொடுப்பான். நாங்கள் செய்கிறது எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க என்ன இதில் இருந்தாலும் சரி நாங்கள் ஒத்துமையாகணும். நாங்கள் குரூப்பாக பிரியப்படாது. இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்களோட குரூப்புக்கு மட்டும்தான் சலாமே சொல்கிறது. அடுத்த குரூப்பை கண்டா சலாம் சொல்ல மாட்டோம், சலாத்தை சொன்னால் பதிலும் சொல்ல மாட்டோம். இந்த அளவுக்கு நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அல்லா தஆலா எப்படி எங்களுக்கு வந்து தருவான்? இதனால தான் அல்லா தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அப்படி நடந்து கொண்டால் நீங்கள் பலவீனமானவர்களாக, ஒரு வீக்கான முறையில் ஆகி உங்களை இழிவுபடுத்துகிற அளவுக்கு அவங்க மக்கள் வந்து இழிவுபடுத்துவாங்கன்றது அல்லா தஆலா சொல்கிறான். இது பொதுவாக இன்றைக்கு வந்து தெளிவாக பப்ளிக்காக எங்களுக்கு வந்து விளங்குது. முஸ்லீம்களுடைய உயிருக்கு மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து கூட முஸ்லீம்களுடைய உயிருக்கு இன்றைக்கு இல்லை. அப்போ அதனால் அந்த அந்தஸ்து எங்களுக்கு வரணும்னு சொன்னால் நாங்கள் பேக் டு திரும்ப நபி அவங்க சொன்ன அந்த வழிமுறைகளுக்கு பின்னால் நாங்கள் வந்து வரணும். வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லா தஆலா எங்களுக்கு அதே வழியை எப்படி அல்லாஹ் சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சானோ அதே மாதிரி அல்லா தஆலா எங்களுக்கும் செய்வான். அடுத்தது இன்னொரு இடத்துல அல்லா தஆலா சொல்கிறான், சூரா ஹூதில், இது வந்து சூரா அன்பாலில் 46வது ஆயத்து. இன்னொரு இடத்துல சொல்கிறான் சூரா ஹூதில் 118வது ஆயத்தில், வலா யஸாலூன முக்தலிஃபீன், அவர்கள் என்றென்றும் கருத்து வேறுபட்டு கொண்டே இருப்பார்கள். இல்லா மன் ரஹிம ரப்பு, யாருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறானோ, அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்குதோ அவங்க கருத்து வேறுபாடு பெற மாட்டாங்க, அவங்க கருத்து வேறுபாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லையோ அவங்க எப்பயுமே கருத்து வேறுபாட்டிலே இருப்பாங்கன்னு அல்லா தஆலா சொல்கிறான். இப்போ நாங்கள் நினச்சிருப்பா இது காஃபிர்களுக்கு மட்டும்தான். அல்லா தஆலா எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறான். குர்ஆன் இறங்கலை, அவங்களுக்கு வேறு எங்களுக்கு வேறு இறங்கலை, எல்லாருக்கும் தான் குர்ஆன் இறங்குச்சு. அப்போ அர்த்தம் என்ன? அல்லா தஆலா என்ன சொல்கிறான்? நாங்களும் இன்றைக்கு கருத்து வேறுபாட்டு பிரிஞ்சன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுடைய தலையிலிருந்து இல்லா போயிடும். யார் ஒத்துமையாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சமூகத்தோடு சேர்ந்து போவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் வரும். இது நாங்கள் எங்களோட கண்ணால் சில இடங்களில் நாங்கள் கண்டது. எங்களோட இலங்கையில் வந்து சில பிரச்சனைகள் வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களோட நாட்டில் வந்து சில நேரத்துக்கு நான் சொல்லலை பிரிஞ்சு இல்லைன்னு, பிரிஞ்சு நிற்கிறோம். நாங்களும் ஸ்ரீலங்காலையும் நிறைய குரூப்ஸ் பிரிஞ்சு அந்த அளவுக்கு குரூப்ஸ். ஆனால் இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லா குரூப்பும் ஒன்று சேர்ந்தாங்க. அது ஒரு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது விளங்க. அதனால் அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்து செஞ்சாங்க. நாங்கள் பார்த்துட்டு இக்கக்குள்ள எங்களுக்கு பரக்கத்து விளங்கிச்சு. எப்படி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி எப்படி அந்த முஸ்லீம்களை வெளியாக்கி ஆபத்தில் இருந்து கொண்டாந்து வெளியாக்கி கொண்டாந்து சேர்த்தானன்றது தெளிவாக அது பார்க்குறவங்களுக்கு தெளிவாக அது விளங்கிச்சு. அது வந்து ஒத்துமை. முஸ்லீம்கள் எப்போ ஒத்துமையாக ஒன்று சேர்றாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இடம் இருக்குது. இன்றைக்கி எந்த நாட்டையும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் பாருங்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைனால அவங்களுக்கு எந்த ஒரு கௌரவமுமே அவங்களுக்கு அரசாங்கத்தில் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருந்து ஒன்றுக்கு சேர்ந்து நாங்கள் தான் எலெக்ஷன் என்ன மண்ணையாக கேட்குறத நாங்கள் இப்படி தான் கேட்கணும், நாங்களுக்குள்ளே கேட்டு இப்படி போக முடியல கேட்டேன்னு சொன்னால் கௌரவம் வரும் முஸ்லீம்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது எப்போ வரும்? நாங்கள் ஒத்துமையாகணும். ஒத்துமை எங்கே வர நாங்கள் பிரிஞ்சு துண்டு துண்டாக போய்விட்டோம். இதனால் ஒன்று உலமாக்கள் இதை வந்து கவனிக்கணும், பயானுகளில் ஒரே இதை சொல்லி 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 மக்களுக்குள்ள ஒத்துமையை உருவாக்கணும். அடுத்தது வந்து பொதுமக்கள் இதை வந்து கொஞ்சம் கவனித்து
அவங்களும் பிரிஞ்சு போகாமல் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்க வேணும். இதனால தான் வந்து முந்தின உலமாக்கள் வந்து சொல்கிறாங்க வந்து அல் இஜ்திமா ரஹ்மா. இஜ்திமான்னு சொன்னால் என்ன, ஒன்றுக்கு சேர்ந்து இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹமத்து. வல் ஃபுரக் வல் இஹ்திலாஃப், பிரிவினைகளும் கருத்து வேறுபாடும் ஷர்ருன் வ நிக்குமா, இது வந்து இழிவும் அதே போல் வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாத போகிறதுக்கும் ஒரு காரணம்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க. இது உலமாக்களுடைய கருத்து. அப்போ என்ன நடக்குது, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணும்னு சொன்னால் நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும், பிரிஞ்சு போகக்கூடாது. அதே போல் கருத்து வேறுபாடு வந்தால் அதை குர்ஆன் ஹதீஸில் தெளிவு வந்துட்டா அதை ஏற்றுக்கொள்ளணும், பெருசாக அலட்டி கொள்ளப்படாது. குர்ஆன் ஹதீஸுக்கு மேலே எங்களுக்கு ஒன்று இல்லைண்ணே. குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம். எங்களுக்கு மூணாவது ப்ரூஃப் ஒன்று கிடையாது. மூணாவது ப்ரூஃப் எங்களுக்கு இல்லை. குர்ஆன் முதலாவது, ரெண்டாவது ஹதீஸ். மூணாவதுன்னு சொல்லி ஒன்று எங்களுக்கு இல்லை. மூணாவது ஒன்று எடுத்து எங்களுக்கு இப்படி ஒரு ஆதாரம் இருக்குன்னு யாருக்கும் சொல்கிறதுக்கு இல்லை எங்களுக்கு. அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரல மூணாவது ப்ரூஃப் ஒன்று சரிங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு அடியாரையும் தியாலம் மட்டும் சொல்லியிருந்தால் அதை நல்ல ஒரு விஷயம் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம். அது ஆதாரம் இல்லை, அது ஆதாரம் இல்லை, எடுத்து நடக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆதாரமாக காட்டுறதுக்கு எங்களுக்கு ப்ரூஃபாக காட்டுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு சோர்சஸ் தான் இருக்குது, குர்ஆன் ஹதீஸ். வேறு ஒன்றுமே எங்களுக்கு ஆதாரமாக காட்டுறதுக்கு இல்லை. அப்போ எங்களுக்கு ஆதாரமாக இப்போ குர்ஆனில் ஹதீஸில் ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அமல் செய்ய பார்க்கணும். சில நேரத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் சில நேரத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பின்வாங்குவோம். பின்வாங்கினாலும் அது உங்களுடைய சொந்த பிரச்சனை. பின்வாங்கிறது சுன்னத்தான மக்களாக இருந்தால் நீங்கள் தப்பிடுவீங்க, சுன்னத்தை தப்பிடுவீங்க. ஆனால் அது உங்களோட பிரச்சனை. நீங்கள் அமல் செஞ்சால் கூலி கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாட்டி ரிஜெக்ட் ஆகினதுக்கு பெரிய குற்றமாக போய்டும். அது சுட்டி கவனமாக இருக்கணும். உலமாக்கள் கருத்து வேறுபாடுன்னு சொல்லிவிட்டு மிம்பரில் அங்கங்கேயும் பேசுவாங்க. நாங்கள் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் சும்மா அடிபடுறது. அதனால் அவங்க பேசுவாங்க, பேசிட்டு அவங்க பேசிடுவாங்க வீட்டுகளுக்கு நிம்மதியாக. பொதுமக்கள் தான் வந்து எதப்பா ஏற்றுக்கொள்கிற, இது சரியா இது சரியானு பெரிய குழம்பு பேசுவாங்க. அதனால் இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இந்த பப்ளிக் இந்த முனாசராவா என்னது இந்த என்ன சொல்கிறது, இந்த வாக்குவாதம், இந்த மாதிரி இதழுக்கெல்லாம் பேய்த்துறாங்க. போனீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும், நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் வந்து உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய உறுதியிலிருந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் மாறும், அவர் செல்கிற சரியா இவர் செல்கிற சரியா அவர் செல்கிற சரியா ஒரு சந்தேகம் வந்துடும். எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு ஹக்கு கிடைச்சா ஏழுமா ஏற்றுக்கோங்க, அமல் செய்யுங்க. ஏழாதான் ரைட், ஹக்கு ரைட். ஹதீஸா புகாரில் வந்துருக்கு, ரைட். அப்போ நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் பலையினம், எனக்கு இன்னும் நான் அதுக்கு ரெடி இல்லை செய்கிறதுக்கு, அவ்வளோதான். பேத்துட்டுறீங்க, நீங்கள் தப்பிடுவீங்க. நீங்கள் செய்யலை, நீங்கள் உங்களோட சொந்த பிரச்சனை, அது தப்பிடுவீங்க. ஆனால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண தொடங்கிட்டீங்கன்னு வைங்க, பிரச்சனையாக போயிடும். அதனால் நாங்கள் எப்பயுமே ஹக்கை ஏற்றுக்கொண்டு பேய்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களால் ஏன்ற அளவு நல்ல அமல்களை செய்யப்பாங்க. உங்களால் ஏன்ற அளவு அதை தான் அல்லா தஆலா சொல்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ இயலுமோ அவ்வளோ நீங்கள் செய்யுங்க. அப்போ அதனால் நாங்கள் எப்பயுமே பிரிஞ்சிருக்கா பிரியாமல் ஒத்துமையாக எல்லாருடையும் சேர்ந்து போகக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேணும். அடுத்த ஆயத்தில் அல்லா தஆலா சொல்லுவோம், 5வது ஆயத்தில், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் ஏவப்படலை இல்லா லியஅபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்குறதே தவிர. இந்த என்ன அவங்க ஏவப்பட்டதெல்லாம் இந்த என்ன, உலகத்தில் மக்கள் வந்த மக்கள் எல்லாரும் ஏவப்பட்டது எதுக்கு, அல்லாஹ்வை வணங்கணும்னு தான் அவங்க வந்து ஏவப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முஹ்லிஸீன், அல்லாஹ் வணங்கும் போதும் முஹ்லிஸ் இஹ்லாஸோட அவனை மட்டும்தான், வேற யாருக்குமே அந்த இபாதத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக அவங்க வந்து இபாதத்தை செய்யணும். லஹுத்தீன், அந்த இறைவனுக்கே தான் அந்த மார்க்கம் அவனுக்குரியது. எனவே அவனை மட்டும்தான் அவர்கள் இபாதத் செய்யும் போது இஹ்லாஸோட இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேணும் என்று அல்லா தஆலா சொல்லுவோன்றான். அப்போ இபாதத்தில் இருக்குதே அது வந்து அல்லா தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்லும்போது சொல்லணும், சூரா அன்ஃபாக்கில் 162வது ஆயத்தில், குல் இன்ன சலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பான், என்னுடைய உயிர், என்னுடைய மௌத்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே உரியது. லா ஷரீக்கலாஹு, அவனுக்கு எந்த ஒரு கலப்பும் கிடையாது. யாரும் அவனோட வந்து அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது உனக்கு ஒரு பங்கு இருக்குன்ற பங்கு கொடுக்குற ஆட்கள் யாரும் கிடையாது, அவனுக்கு மட்டும்தான் எல்லாம். பபிதாலிக்க உமிர்த்து, இதை கொண்டு தான் நான் ஏவப்பட்டேன். நபி அவங்க சொல்கிறாங்க, நான் ஏவப்பட்டேன் இதை கொண்டு தான். என்ன, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், நான் ஏவப்பட்டு இருக்கிறேன். அவ்வளவு முஸ்லீமே, நான் தான் முஸ்லீம்களே முதல் முஸ்லீம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதை நபி அவங்களுக்கு வந்து அல்லா தஆலா வந்து சொல்லி காட்டுறாங்க, இப்படி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்கன்னு. அப்போ நாங்கள் எங்களுக்கும் வந்து என்ன,
நாங்களும் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கப்படாது. எல்லா இபாதத்தும் அவனுக்கு மட்டுமே சார்ந்தது, வேறு யாருடையும் அதில் வந்து எந்த கலப்பிழவும் செய்யக்கூடாது. சூரத்து சுமர்லேயும் அல்லாஹ்தாலா 2-3 ஆயத்தில் சொல்லுகின்றான். அதே போல் 14-15 ஆயத்திலையும் சூரத்து சுமர்லேயும் அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான், எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டிய வணங்க வேணும் என்று. தொடர்ந்து அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான் சூரத்து பையினால ஹுனஃபா வந்து ஹனீஃப் என்ற சொல்லிருந்து வந்தது. ஹுனஃபான்றது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க உம்மத்து. உங்களுக்கு தெரியுமா, மனிதர்களில் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத்துன்னு சொல்லி ஒரு ஒத்த மனிதனுக்கு அல்லாஹ் தாலா சொன்னான். நீங்கள் உம்மத்துன்னு சொன்னான் ஒரு மனிதனை. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாகவும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ உம்மத் அவங்க ஹனீஃபாக இருந்தாங்க. அவங்களுடைய மார்க்கம் வந்து ஹனீஃப்னு சொன்னால் என்ன, எல்லா வகையான இணையில இருந்து வெளியாகி தௌஹீதுக்குள்ளே சார்ந்து அந்த தௌஹீது முறைப்படி வாழ்கிறதுக்கு தான் ஹனீஃப்னு சொல்கிறது. அப்போ ஹுனஃபா ஹனீஃபா இருந்தாங்க. ஹுனஃபா வயுக்கீமுசலா, அவங்க அதே போல் ஏவப்பட்டது என்ன, எதை கொண்டு, வயுக்கீமுசலா, ஒன்று இபாதத் செய்யணும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி எந்தவித இணையும் இல்லாமல். அதே போல் தொழுகே நிலைநாட்டுறதுக்கும் அவங்க ஏவப்பட்டாங்க. யூத்து ஜகாத்து கொடுக்கறதுக்கும் அவங்க ஏவப்பட்டு இருக்கிறாங்க. பதாலிக்க தீனுல் கையிமா, இதுதான் உண்மையான நேரான மார்க்கம். இதுதான் நேரான மார்க்கம். முதலாவது என்ன, தௌஹீத். என்ன, எல்லா வகையான இணையிலிருந்து தூய்மையாகிறது. இரண்டாவது வந்து தொழுவை. மூணாவது வந்து ஜகாத்து கொடுக்கணும். இது தூய்மையான ஈமான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக நிராகரிக்கக்கூடியவர்கள், மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும், வல் முஷ்ரிக்கீன், இணை செய்யக்கூடிய மக்களில் இருந்தும் நிராகரிக்கக்கூடியவர்கள், ஃபீனாரி ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற நெருப்பில் தான் இருப்பாங்க. ஜஹன்னம் என்ற நரகத்தின் ஒரு பெயர். ஜஹன்னம் என்ற நரகத்தில் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபியஹா, ஹாலிதின்றது ஹுலூது, அது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியது. ஹாலிதீன் தொடர்ந்து, ஃபியா அந்த ஜஹன்னத்தில் இருப்பாங்க. உலாய்கஹும் ஷர்ருல் பரியா, ஷர்ன்றது கெட்டது, அல் பரியான்றது வந்து படைப்புக்கு செல்வது. அப்போ உலாய்கா அவர்கள் தான் இறைவன் படைத்த படைப்புகள்லையே கெட்ட மோசமான படைப்பு அல்லாஹ் சொல்கிறான். என்ன, இப்படி இணை செஞ்சு கொண்டு அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய மக்களை இவர்கள் தான் படைப்புகள்லையே, எல்லா படைப்புகள்லையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னென்னலாம் படைச்சானோ எல்லா படைப்புலையுமே ஆக மோசமான கெட்ட படைப்பு இப்படி இவங்க தான் என்று அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான். யார், நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுகின்றான். உலாய்கஹும் ஷர்ருல் பரியா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், இன்னல்லதீன ஆமனு. எப்பயும் உங்களுக்கு தெரியும் வந்து அல்லாஹ் தஆலா நிராகரிக்கக்கூடிய மக்களை சொன்னால் ஈமான் கொண்ட மக்களை சொல்லுவான். அல்லாஹ் தஆலா நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தை சொன்னால் ஈமான் கொண்டவர்களுக்கு சொர்க்கத்தை சொல்லுவான். ஒன்று கொண்டு ஒப்போசிட்டாக சொல்லி ஆர்வம் உண்டாக்குறது. நீங்கள் இப்படி செய்யாங்கப்பா, நிராகரிச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி சொர்க்கம் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கன்றத ஆர்வம் உண்டாக்குறதுக்கு ஒரு முறை அல்லாஹ் தஆலா இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போ அடுத்த ஆயத்தில் சொல்லுவான், இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், ஈமான் கொண்டவர்கள், அமிலு சாலியாத், ஈமான் மட்டுமல்லாமல் இபாதத்து அமல் செஞ்ச மக்கள், சாலியான அமல்கள் செஞ்ச மக்கள். ஈமான் உங்களுக்கு தெரியும், நான் நேரத்துடன் சொல்லியிருக்கிறேன். ஈமான் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய மலாய்க்கமார்கள், வேதங்கள், ரசூல்மார்கள், அதே போல் கலாக்கதிர் கொண்டு எல்லா இந்த 6 வகையான ஈமானையும் கொண்டு பூர்ணமான முறையில் ஈமான் கொள்ளக்கூடியவங்க தான் பூர்ணமான ஈமான். அந்த அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றதுல வந்து ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வசிஃபாத் எல்லாம் வரும். அதுபோல் மலாய்க்கமார்கள், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்றதுல நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், அதுக்குள்ளே வரும். அதெல்லாம் சேர்ந்து சரியான முறையில் யார் ஈமான் கொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஈமான் தாரிகள். அப்படி ஈமான் கொண்டு அமிலு சாலியாத், அந்த ஈமானோட மட்டும் நின்றாமல் அவங்க சாலியான அமட்களையும் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உலாய்கஹும் ஹைருல் பரியா, அவர்கள் தான் சிறந்த மக்கள். அல்லாஹ் படைத்த படைப்புகள்லேயே ஆக சிறந்த மக்கள் அவங்க தான் என்று அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். இந்த மக்கள் இருக்கிறாங்களே மூமின்கள் சிறந்த மக்கள். அந்த சிறந்த மக்களில் 4 குரூப்ஸ் இருக்குது, 4 தரங்கள். சரியா, 4 தரங்கள். முதலாவது தரம் வந்து நபித்துவ தரம், நபிமார்கள். நபிமார்களில் உயர்ந்த தரம் தான் ரிசாலத், ரசூல்மார்களுடைய தரம், உயர்ந்த தரம். அடுத்தது வந்து சித்திகீன்களுடைய தரம். விளைஞ்சா அது ஒரு குரூப் சித்திகீன்.
அந்த சித்திகீங்களுடைய குரூப்பில் தலைவர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் உயர்ந்த தரத்தில் இருக்கிறவங்க. அதுக்கு மேலே யாரும் வேறு யாரும் கிடையாது. அதுக்கு புறவு வரக்கூடியவங்க சுஹதாக்கள், 3வது தரம். சுஹதாக்களுக்குள்ளே நிறைய பேர் குரூப்புகள் வரும். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை இழந்து, அல்லாஹ்க்காக வேண்டி இழந்து உயிரை இழக்கக்கூடிய மக்கள் அவங்க. அதே போல் வந்து நீரில் வந்து திடீர்னு யாராவது மூழ்கடிக்கப்பட்டு மௌத்தாயின்னு சொன்னால் அவங்களும் ஒரு வகையான ஷஹீதுகள். சேம் இல்லை, அந்த ஷஹீதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான லெவல், அந்த வகையான ஷஹீதுகள். அல்லது வந்து திடீர்னு இந்த மலை இந்த என்ன செய்யுது பில்டிங் அடித்து விழுந்து அடியில் வந்து யாராவது ஒன்று விழுந்து கீழே வந்து மௌத்தாயிடுறாரு. திடீர் மரணங்கள் இந்த மாதிரி வாருது. அல்லது வவுத்துல நோய் வந்து யாராவது மௌத்தாயினால் ஷஹீத் அவங்க. வவுத்துல நோய் அது இந்த என்ன சொல்கிற இந்த மூத்திர பைகளில் வரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி தான், இன்க்ளூடிங் பெண்கள் பிள்ளையோட மௌத்தாயினாலும் சரி, பிள்ளை வவுத்தில் நின்று அதன் காலமாக மௌத்தாயினாலும் ஷஹீதாயிடுவாங்க அவங்க. விளைஞ்சா அதே போல் வந்து அதாவது நெருப்பில் இந்த மாதிரி நடந்து மௌத்தாயினாலும் அவங்களும் வந்து ஷஹீதா. இந்த அடிப்படையில் பலதர ஷஹீதினுடைய லெவல்களை வந்து இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்குது. இப்போ இதுக்கு எங்களுக்கு காரணம் காட்ட முடியாது ஏன்னு சொல்லி அல்லாஹ் தாலா மூமினுடைய அந்தஸ்தை உயர்த்தணும்னு நினைக்கிறான், கொடுக்குறான். அல்லாஹ் தாலா கொடைவல்ல, நாம் இதை பற்றி ஏன் கவலைப்படணும்? அல்லாஹ் தாலா தரும்போது அல்லாஹ் தாலாக்கிட்ட இதனால தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மலையில் இருந்து கொண்டு, ஊது மலையில் இருந்து கொண்டு துவா கேட்டாங்க. மலையே உனக்கு மேலே இருக்கிறதுல ஒத்தர் நபி 2 பேர் சோதாக்கள் என்று சொன்னாங்க. விளையாங்க அந்த 2 பேர் யாரும் அபூபக்கரன் உமர், அவங்க 2 பேரும். அபூபக்கர் அலி அவங்களும் உமர் அலி அவங்களும் ஷஹீதுகளா? அவங்க இந்த யுத்தத்திலேயே போய் ஷஹீதாயினாங்க? இல்லை. எங்கே ஷஹீதாங்க? உமர் ரலியல்லாஹு அவங்களும் குத்தி வீட்டில் தான் பள்ளியில் தான் மௌத்தாகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இல்லை. அப்போ அவங்களும் ஷஹீத். அப்போ அவங்களும் ஷஹீதாகிறாங்க. அப்போ அது ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க அந்த இதுக்குள்ளே அவங்க வாராங்க, ஏதோ ஒரு காரணத்துக்குள்ளே வாரத்தினால தான் அந்த ஷஹீதுடைய தரங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விளங்குங்க? இப்போ இதனால் நாங்கள் என்ன செஞ்சிடப்படாது, நாங்கள் இவங்க ஷஹீதில் அவங்க ஷஹீதில் இல்லை, அப்படி இப்படியான ஒரு நிலைமையில் யாராக விழுந்துட்டா யாரை இவங்களை ஷஹீதாக ஏற்றுக்கொள்வாயா? இவங்களுக்கு திரும்பி இந்த நியூசிலாண்டில் நடந்த சம்பவம், இப்போ இதெல்லாம் ஷஹீது. அப்போ நாங்கள் துவா கேட்கணும். நாங்கள் ஏன் கஞ்சத்தை பண்ணணும்? நாங்கள் துவா கேட்கணும், யாரெல்லாம் மௌத்தாகி வந்துட்டாங்க அவங்கள ஷஹீதானி ஏற்றுக்கோ, வந்துட்டாங்க உயிரை பிரிந்துட்டாங்க, ஷஹீதானி ஏற்றுக்கோ. பின்னால் இருக்கிறவங்களுக்கு நீ உதவி செய்யும், பின்னால் இருக்கிறவங்கள அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடு. இதுதான் எங்களுடைய துவாவாக இருக்கணும். இப்படி நாங்கள் கேட்போம்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் குறைய போகிறதும் இல்லை, அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹஸானால ஒன்றும் குறைய போகிறதும் இல்லை. விளங்க? நாங்கள் கேட்குறதுனால எங்களுக்கு மேபி அல்லாஹ் தஆலா கூலியை தருவோம். அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யறோம், நல்ல எண்ணத்தோடு எப்பயுமே அடுத்தவனுக்கு நல்ல எண்ணத்தோடு அவனுக்கு 4 விஷயம் கூட கிடைச்சா நமக்கு குறைஞ்சி போகாது. நாம் வந்து என்ன செய்யணும், அப்படி கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேணும். 4வது தரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து சாலிஹீன்கள். சாலியான தரம் தான் கடைசி தரம், இந்த மூமிங்களில் இருக்கக்கூடிய தரம் சாலிஹீன்கள். சாலியான முறையிலையாவது நாங்கள் மரணம் அடைகிறதுக்கு நாங்கள் வந்து துவா கேட்கணும். 4 வகை. சித்திகங்களுக்குள்ளே எங்களுக்கு வரலாம், நபிமார்களுக்குள்ளே வர முடியாது. சித்திகங்களுக்குள்ளே வரலாம், சுஹதாக்களுக்குள்ளே வரலாம், சாலிஹீன்களுக்குள்ளே வரலாம். நீங்கள் துவா கேளுங்க. இந்த 3ல் ஏதோ ஒரு குரூப்பில் வந்து சேர்றதுக்கு என்ன மட்டும் நாங்கள் நினச்சிடப்பட நாங்கள்லாம் எங்கள் சித்திகங்களாக வரப்போகிறோம். துவா கேளுங்க, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு ஏலும் யாரை சித்திக்காக கொண்டு வரணும், யாரை சுஹதாக்களாக கொண்டு வரணும், யாரை சாலிஹீன்களாக கொண்டு வரணும்ன்ற அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். எங்களுடைய துவாவில் இருக்குது. நாங்கள் துவா கேட்கணும். அந்த துவாக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சித்திகங்கள்னு சொன்னால் யார் வச்சுக்கோங்க, எந்த காரணத்தினாலும் பொய்யே பேசக்கூடாது. சித்திகை உண்மை பேசக்கூடியவங்க சித்திகங்கள். அப்போ நாங்கள் அதோட யார் வச்சுக்கிறோம், அதை மென்டலியாக வச்சுக்கிறோம். நாம் போய் பேசப்படாது, நாம் அந்த குரூப்புக்குள்ளே வரணும், நான் எப்படியாவது இதிலிருந்து நல்லா வரணும், நல்ல மனுஷனாக நான் வரணும். அந்த எண்ணமே போதும். அந்த எண்ணமே போதும். அல்லாஹ் தஆலா சில நேரத்துக்கு எங்களை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருமே அந்த நல்ல குரூப்புகளில் சேர்த்து எங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருங்கின சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல மக்களை ஆக்குவானா. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லுவோம்னா, ஜஸாஉஹும் இந்த ரப்பியும், அவங்களுடைய கூலி வந்து இந்த ரப்பியம் அவங்களுடைய ரப்ப இடத்துல ஜன்னாத் சொர்க்கங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பலதரப்பட்ட சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்கு தெரியும், சொர்க்கம்னு சொன்னால் சொர்க்கத்தில் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க வந்து ஒரு ஹதீஸில், சொர்க்கம் எப்படின்னு சொன்னால் 2 சொர்க்கம் இருக்குது தங்கத்தினால. தங்கம் சொர்க்கம் சங்கம், அதோட கல்லுகள் தங்கம், அதனுடைய பாத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஐட்டங்களும் தங்கத்தால் செய்யப்பட்ட சாமான். இன்னும் 2 சொர்க்கம் இருக்குது, எல்லாமே வெள்ளியால் செய்யப்பட்ட சாமான். சொர்க்கம் இட் செல்ஃப் அதே போல் கல் எல்லாமே வெள்ளியால் செய்யப்பட்ட சாமான்.
இந்த அடிப்படையில் அந்த ஒவ்வொரு 2 சொர்க்கம் இருக்குது. அதுக்கும் பின்னால் இன்னும் பல சொர்க்கம் அதில் இருக்குது. அல்லா தாலா இப்படி நிறைய சொர்க்கங்கள் முஸ்லீம்களுக்கு வச்சிருக்கிறோம். அல்லா தாலா இங்கே எல்லாருக்கும் இதில் எந்த குறையும் இல்லாமல் நாங்களும் இந்த சொர்க்கங்களுக்குள்ளே போகிறதுக்குரிய அருளையும் பாக்கியத்தையும் எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானாக. அதுக்கு ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நாங்கள் சொல்கிறாங்க வந்து, இது இமாம் புகாரி அவங்க அறிவிக்கிறாங்க 3885 நம்பரில் சொல்கிறாங்க வந்து, இந்த அல்லா தாலா சொல்லக்கூடிய இந்த பேர்கள் இருக்குது, சொர்க்கம், இந்த வீடு, இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கனிகள், இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற பேர் மாதிரி தான். பேரில் மட்டும்தான் அதுவும் இதுவும் சமமே தவிர வேறு எந்த ஒரு இதுலையுமே அதுவும் இதுவும் எந்த சமமுமே கிடையாது. ஒன்லி பேர். நேமில் அத்திப்பழம், இங்கேயும் அத்திப்பழம், அங்கேயும் அத்திப்பழம், சரி, பேரில் மட்டும். ஆனால் அந்த அத்திப்பழம் இந்த அத்திப்பழம் அது இப்படி தானே இல்லை. அது அத்திப்பழம்னு சொன்னால் அது வித்தியாசமாக, அதனுடைய கனி, அதனுடைய டிஃப்ரெண்ட், அதனுடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இல்லை. அப்போ அல்லா தாலா வந்து அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வந்து வச்சுருக்கேன்ட்டு அல்லா தாலா எங்கள் எல்லாருக்கும் அந்த அருளையும் பாக்கியத்தின் தருணம் அந்த இடத்துக்கு போய் அந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு. அதுக்கு பின்னால் அல்லா தாலா சொல்கிறோம், தஜ்ரீமின் தாத்தியலான்னார் அந்த சொர்க்கங்களுக்கு இடையால அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்குகளுக்கு, மரங்களுக்கு, உங்களுக்கு தெரியும் மரங்கள், பெரிய பெரிய தோட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கும். அல்லா தாலா நிறைய தோட்டங்களும் மரங்களும் வச்சுருக்கிறோம். சுபஹானல்லாஹ்னு ஒன்றை சொன்னால் ஒரு மரத்தை அல்லா தாலா நாட்டுவான். எந்த அளவு கூடுதலாக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவு நிறைய மரங்கள் இருக்குது. அந்த எவ்வளோ நிறைய மரங்கள் இருக்குதோ அந்தளவு பழம் இருக்கும். ஒவ்வொரு மரத்துலேயும் டிஃப்ரெண்ட் பழங்கள். அப்போ எவ்வளோ நாங்கள் சொல்லுவோம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரங்கள் அங்கே நட்டப்படும். சுபஹானக்கல்லாம் வபிஹம்திக சுபஹானக்கல்லாம், சுபஹானல்லாஹ் வபிஹம்தி சுபஹானல்லாஹ் அதீம்னு சொன்னால் அல்லா தாலா ஒரு புதையலை வந்து உங்களோட தோட்டத்தில் வந்து புதைச்சிக்குவான். அப்படி பெய்துட்டிப்பீங்க, சுற்றி கொண்டு இருப்பீங்க, ஒரு நாளில் திடீர்னு ஒரு புதையல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, அதை எங்கேயும் டப்பா வாங்கி இது ஒரு நாள் நீங்கள் செட்டிப்பீங்க சுபஹானல்லாஹ் வபிஹம்தி சுபஹானல்லாஹ் அதீம், அதை புதைச்சது விளைஞ்சா. இதெல்லாம் புதைக்கணும்னா உங்களுக்கு பெரிய தோட்டம் இருக்கும். எனத்துக்கு அந்த சும்மா தோட்டத்தை வச்சு கொண்டு இப்போதே நீங்கள் நாட்டுங்க. இப்போதே அதுக்குரிய விவசாயத்தை சரியாக செய்யுங்க. செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லா தாலா எல்லாத்தையும் அங்கே வந்து பரக்கத்தாக தருவான். அவ்வளோ பெரிய நிறைய விஷயங்கள் வந்து அங்கே எங்களுக்கு இன்ஷால்லா கிடைக்கும். அல்ல அதுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி இருக்கணும். அப்போ அந்த தோட்டங்களுக்கும் அந்த மரங்களுக்கும் அந்த பில்டிங் இடையில என்ன செய்யும், இந்த அன்ஹார், இந்த ஓடைகள், இந்த ஓடைகள் வந்து என்ன செய்யும், ஓடிக்கொண்டு இருக்கும். ஓடைகள் உங்களுக்கு தெரியும், 4 வகையான ஓடைகள் வந்து என்ன செய்யும், சொர்க்கத்தில் வந்து ஓடிக்கொண்டு இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து என்ன, தண்ணி எந்தவித மாற்றமும் எந்தவித கலப்படமும் இல்லாத நீர், பாலோட எந்தவித டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாத பால் ஆறு ஓடிக்கொண்டு இருக்கும். அடுத்தது வந்து எந்தவித, அதாவது இந்த மதுபானம், இந்த மது, அதாவது என்ன சொல்கிறாரு, இந்த போதை தராத மது ஓடிக்கொண்டிருக்கும். போதை தராத மதுகள், டேஸ்டான மதுகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அடுத்த 4வது வந்து சுத்தமான தேன் ஆறு வந்து ஓடிக்கொண்டு இருக்கும். 4 வகையான ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அல்ல எங்களுக்கு தேவையானதில் எதுலேயும் வந்து எங்களுக்கு தேவையானது நாங்கள் நினச்சா ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இது. இந்த ஒரு 60, 70, 80 வருஷம் வாழ போகிறோம். இதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு பரவாயில்லை, பட் நாங்கள் அதை மறந்துடாமல் அது ஒரு மிக முக்கியமான குறிக்கோளோடு நாங்கள் வாழ்வோம்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியாக அது இருக்கும். அதுக்கு பின்னால் தொடர்ந்து அல்லா தஆலா சொல்லுவோன்றா, ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் என்றென்றும் அவங்க இருப்பாங்க. இந்த சொர்க்கவாதிகள் என்றென்றும் இருப்பாங்க. ரதி என்றது ரிதாலேருந்து வந்தது, பொருத்தம். அல்லா தஆலா பொருந்தி கொண்டான் அவர்களை, சஹாபாக்கள் அவங்கள வந்து அல்லா தஆலா பொருந்தி கொண்டான். இதனால தான் அவங்க சொர்க்கம் போய்த்திருக்கிறாங்க. ரது அன்னும், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டாங்க என்று அல்லா தஆலா வந்து சொல்லுவான்றான். தாலிக்க லிமன் ஹஷிய ரப்பா, இந்த சொர்க்கம் கிடைக்கிறது யாருக்கு, தாலிக்க அது வந்து யாருக்குன்னு சொன்னால் லிமன் ஹஷிய ரப்பா, யார் அவனுடைய இறைவனை ரப்பை வந்து பயந்து வாழ்கிறாங்களோ அவனுக்குத்தான் அந்த சொர்க்கம் என்று அல்லா தஆலா வந்து சொல்லுவான்றான். நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து இன்னமா யக்ஷல்லா மின் இபாதில் உலமா, அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கல்ல இருந்து. இது வந்து அல்லா தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்து சூரத்து ஃபாத்திரில் வந்து 28வது ஆயத்து. அப்போ அல்லாவை பயப்படுற யாருன்னு சொன்னால் உலமாக்கள் தான் அல்லாவை பயப்படுவாங்க. உலமாக்கள்ன்ற யார்? உலமாக்கள்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 8 வருஷம் மதுசலை பற்றி இந்த ஓதின உலமாக்கள்ன்றது அதுக்கு இல்லை சொல்கிறது. இது உலமாக்கள்ன்றா என்ன, அல்லாவை பற்றி நீங்கள் விளங்கின ஒருவனாக இருந்தால் அவன் ஒரு ஆலிம். அதில் அந்த இதில் அந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் அது உங்களுக்கு போதும். எல்லா இடத்துல நீங்கள் ஆலிமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதுக்குரிய முயற்சி நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அப்போ உலமாக்களுக்கு தான் வந்து இறை அச்சம் வரும். உலமாக்கள்னா என்ன, அல்லாவை பார்த்து நீங்கள் படிக்க அல்லாவுடைய அந்தஸ்து, அல்லாவுடைய கௌரவம், அல்லாவுடைய மகத்துவம், அல்லாவுடைய சக்தி, அல்லாவுடைய பலம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வர ஒருத்தனுக்கு ஒருவனுடைய பவர் தெரிய வந்தால் அவன் என்ன செய்வான், அவன் பயப்படத்தான் செய்வான். என்ன அந்த பயப்படுறதுக்கு நாங்கள் அவனை பற்றி விளங்கணும். அப்போ அவனை விளங்கணும்னு சொன்னால் அவனை இறக்கிக்கிற குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் விளங்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதை விளங்குவோம்னு சொன்னால் நாங்களும் உலமாக்கள் தான்.
அப்போ நீங்கள் எந்த மட்டும் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா வந்து உங்களையும் கியாமத் நாளையில் ஒரு ஆலிமா ஒரு சிறந்த ஒரு நஃபராக கியாமத் நாள் எழுப்புவான். அதுக்குரிய முயற்சி எங்கட கையில் தான் இருக்குது. நாங்கள் எடுக்கிற முயற்சியை வச்சு அல்லாஹ் தஆலா வந்து எங்களுக்கு செய்வான். அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து அல்லாஹ் தஆலாவோட துஆ கேட்போம். யா அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு ஈமான்தாரியாக இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து அதோட ஈமானோட நீ பொருந்தின ஒரு மனிதனாக உனக்கிட்ட வந்து சேர்றதுக்குரிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வாயா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அதாவது இவங்க கேள்வி ஒன்று கேட்குறாங்க. துஆ கேட்டேன்னு சொன்னால் தக்தீர்கள் மாற்றப்படும்ன்ற ஹதீஸ் இருக்குது. அது அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க 4 வகையான கதிர்னு சொன்னீங்க. எந்த கதிரில் அந்த தக்தீர் வந்து மாற்றப்படும்ன்றதை வந்து இவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா வந்து தக்தீர் ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த கதிரில் எந்த ஒரு மாற்றங்களுமே ஒரு போதுமே நடக்காது. அது எழுதப்பட்டாச்சு, புக்கை மூட வச்சா மூடியாச்சு. இதுக்கு போகிறோம் அந்த புக்கு வந்து அதில் வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. பெர்மனண்ட் நோ சேஞ்சஸ். இது போகிறோம் விளையாங்க. இப்போ எதில் வந்து எழுதப்படும்னு சொன்னால் இப்போ அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் ஒன்று தாயுடைய வகத்தில் அதுலேயும் கம்ப்ளீட்டாக என்ன நடக்க போதோ அங்கே வந்து எல்லாம் அது முடிஞ்சிடும். இந்த வருஷம் வருதே கதிரில், இந்த வருஷம் வாரத்தில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். அது எப்படி ஏற்படும்? ஒருவர் துஆ கேட்குறாரு. கதிரிலேருந்து வந்துடும் என்ன, அங்கே புக்கில் உள்ளது இறங்கிடும் என்ன, பூமி இந்த வானத்துக்கு வந்துடும், வானத்திலிருந்து பூமிக்கு வந்துடும். இப்போ துஆவன் எப்போ கேட்பான்? நாளைக்கு வாரத்துக்கு இன்றைக்கு துஆ கேட்பான் என்ன. ஆனால் அது எப்போ வந்திருக்கும்? கதிருடைய இரவில் இறங்கிக்கும் பூமிக்கு என்ன. இப்படி தான் நடக்க போகுது, இறங்கிக்கும் என்ன, எல்லாம் இறங்கி இருக்கும். ஆனால் இவன் துஆ கேட்டேன்னு சொன்னால் துஆவை என்ன செய்யப்படும்? உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டால் அந்த துஆ உடனே பெய்த்து என்ன செய்யும்? அந்த கதிரை வந்து மாற்றும். எந்த கதிரை மாற்றும்? 50,000க்கு முன்னால் எழுதின கதிரையாக மாற்றும் இல்லை, இடையில உள்ள இதை மாற்றி உடனே இவனுடைய சேஞ்சஸை வந்து உருவாக்கும். விளங்கிச்சா? இப்போ இதில் நீங்கள் பார்ப்பீங்க அது இது எப்படி வந்து மாறுது. ஏன்னா அது 50,000 முன்னால் உள்ளத்தில் மாறுறது இல்லைன்றதை நீங்கள் பார்ப்பேன். 50,000க்கு முன்னால் உள்ளது இருக்குதே, அதில் நீங்கள் துஆ கேட்பேங்கன்ட்டு மல்லாத்தில் எழுதிப்பான். அது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச நாலேஜ். நீங்கள் துஆ கேட்பேங்க, இந்த கேட்குறதுனால இப்படி ஒன்று வரும், இதனால் இந்த துஆவால் இந்த ஒரு பிரச்சனை மாற்றப்படும்னு மல்லாத்தில் எழுதிப்பான். அது நடக்கிறதெல்லாம் எழுதியிருப்பான். அது 50,000க்கு முன்னால் உள்ளது என்ன அவ்வளவுமே எழுதப்பட்டிருக்கும். விளங்குச்சா? ஆனால் இந்த வருடம் வாரது இருக்குதே, இதில் எழுதப்பட்டிருக்காது என்ன. ஏன்னு சொன்னால் அது நடக்க போகிறது எழுதப்பட்டிருக்கும். அது இதுக்கு போகிறது தான் உங்களோட துஆவால் மாறும். அந்த இடத்துல தான் வந்து என்ன செய்யும்? அது மாறுறதுக்கு நேரத்தோட இருக்கிறத அழிச்சு போட்டு மாத்திரம் இல்லை, புதுசாக அப்டேட் பண்ணுறது, அடுத்த பக்கத்தில் இன்னொன்று அப்டேட் பண்ணுறது. ரைட், இதுக்கு பதிலாக இவர துஆவால் இது வந்து மாற்றப்பட்டு இதுட்டு முடிவு வந்து இப்படி வந்துச்சுன்றது இதுதான் வாருது. எனவே இந்த அடிப்படையில் வந்து உண்மையிலேயே முதல் தக்தீர் மாறப்படுமா? நிச்சயமாக மாறப்பட மாட்டாது. பட் ஸ்டில் வந்து துஆவால் எங்களுக்கு என்ன செய்யலாம், சில விஷயங்கள் எங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வேறு கேள்விகள் இருக்குதா? அதான் இவர் கேட்குறாரு, இந்த புறை வந்து இப்போ புறையில் வந்து இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில ஆட்கள் வந்து ஒரு நாள் முந்தியும், சில ஆட்கள் ஒரு நாள் பிந்தியும் நோம்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அல்லது இது எப்படியோ ஒரு வகையில் மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ லைலத்துல் கத்ர் வந்து ஒற்றைப்படையால் வருவதனால எது வந்து சரியாக இருக்கும், எது சரியான முறையில் இருக்கும்ன்றதை வந்து கேட்குறாரு. எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது? 10 வந்து நாங்கள் இபாதத் செய்கிறதா, இல்லை ஒத்தப்படியாக இருக்கக்கூடிய நாம் ஃபாலோ பண்ணுறது செய்கிறதா, இது எதை செய்கிறதுன்றதை கேட்குறாரு. இன்றைக்கு உண்மையிலே ஏதோ ஒரு பெரிய ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய முஸ்லீம்களுக்கு கொடுத்திக்கிற ஒரு பெரிய ஒரு சோதனை தான் இது. புற பார்க்குற விஷயம் பெரிய ஒரு சோதனை உண்டு. இதில் முஸ்லீம்கள் வந்து என்ன செய்யணும்? எல்லாரும் ஒத்துமையாகி வர வேணும். அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மேபி கொண்டு வருவான். ஒரு நாளைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும், எல்லா பக்கத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரணும். முதலாவது விஷயம். நாங்கள் அதை பெருசாக பார்க்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய எழுதுனா, நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்களோ அங்கே வந்து என்ன மெஜாரிட்டியாக இருக்குதோ எல்லாரும் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ ஃபாலோ பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு லேசாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். ஊரில் குடும்பத்தோடு பிரிஞ்சு கொண்டு தரமாறி கொண்டு இருக்கிறதுக்குரிய முக்கியத்துவம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. பட் கணக்கில் பார்க்கக்கூடியவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். பார்க்குறவங்களில் கருத்து வேறுபாடு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் மண்டையில் போட்டுக்கொள்ளாங்க. ஊரை வச்சு நீங்கள் முடிவெடுத்து அதில் ஃபாலோ பண்ணிக்கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு லேஸாக இருக்கும். ஏன்னா பெரிய இல்லாட்டி பிரச்சனையாக போய்டும், உங்களுக்கு கஷ்டமாயிரும். எதை முடிவு எடுக்கிறேன்னு விளங்காம போகும். 10 பேரோட சேர்ந்து கொண்டு நீங்கள் போய்த்து நோவை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அர்த்தம் இல்லை போய்டும். ஊரில் 1000 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் 10 பேரோடு இருந்ததுன்னா நல்லா ஆகிக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சில நேரத்துக்கு 10 பேர் ஹக்கிலையும் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து
பிழை. அதை சொன்னேன், கணக்கில் பார்க்குறவங்க மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி தான், கணக்கில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி தான், கணக்குன்னு சொல்லி யார் பார்த்தாலும் அதை நீங்கள் எடுக்காங்க. கணக்கு இஸ்லாத்தில் வந்து இல்லை, புறக்கி வந்து கணக்கு வந்து இஸ்லாத்தில் கிடையாது. அதனால் அது கணக்கில் அப்படி 3 நாளைக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணினால் கணக்கில் உள்ளது உங்களுக்கு அது எடுக்கலாது. கணக்கில் உள்ளதை வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இஸ்லாம் வந்து அனுமதி தரல. உலமாக்கள், இது என்னுடைய கருத்து இல்லை, உலமாக்கள் யார்கிட்டையுமே கருத்து வேறுபாடு கிடையாது இன்றைக்கு உள்ள உலமாக்களை தவிர. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்களுக்குள்ளே மட்டும்தான் இந்த பிரச்சனைகள். இதுக்கு முன்னால் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த கருத்து வேறுபாடு இருக்கல. இந்த இந்த கணக்கு பார்க்குறதுல கருத்து வேறுபாடே கிடையாது. கணக்கு பார்க்குறது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. புற பார்க்குறது கணக்குக்கு கிடையாது. புறக்கும் கணக்குக்கும் எந்த இதுவுமே இல்லை. புற கண்ணால் பார்த்தே ஆகணும். இல்லைங்க, கண்ணால் கருத்து வேறுபாடு. சிலாக்கள் சொல்லுவாங்க கறி வச்சு பார்க்கலாம்னு, சிலவங்க சொல்லுவாங்க பார்க்கலாடுவாங்க. அதை விட்டுருங்க கருத்து வேறுபாடோட. இல்லைங்க, அது நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, எதுவுமே சரியாக தான் இருக்கும். இல்லைங்க, ஆனால் புறைய கணக்கு பார்த்து சொன்னேன்னு சொன்னால் இது வந்து பிழையானது. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் சுண்ணத்துக்கு மிக முக்கியமான ஒரு சுண்ணத்துக்கு நாங்கள் வந்து மாறு செய்கிறோம். இதனால் அதில் நீங்கள் போகாதீங்க. எப்பயுமே கணக்கு பார்க்காம புறைய பார்க்குறவங்களோட நீங்கள் போங்க. அது எதில் போனாலும் சரி, எந்த குரூப்பில் நீங்கள் போனாலும் சரி தான், உங்களுக்கு எது படுதோ அதில் பேத்திட்டீங்க. யார் சரி பிழைன்றது இங்கே இல்லை, எல்லாருமே சரின்னு தான் நாங்கள் பேத்திட்டிருக்கணும். எல்லோரும் முஸ்லீம்கள். அல்லா தாலா எல்லாருடைய நோன்புகளையும் எல்லாருக்கும் அல்லா தாலா எங்களுக்கு இன்றைக்கு இல்லத்தில் காத்துருன்னா நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். வீணா போகிறல அல்லா தாலா எல்லாரும் கொடுக்கலாமான்னு நினச்சேன்னு. அதனால் ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தணும். அல்லா தாலா ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒன்று சேரணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா சரி. ஏதோ ஒரு வகையில் அல்லா தாலா இன்ஷா அல்லாஹ் இப்போ போகிற பிரச்சனை குறைஞ்சிட்டேன்னு இப்படி போக அப்படியே குறைஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் நாங்கள் ஒத்துமை ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் புறண்டாலும் சரி தான், என்னன்னாலும் சரி தான், நாங்கள் வந்து பிரியக்கூடாது. ஏந்த மட்டும் ஒத்துமையாக போங்க. பள்ளிகள் பிரிஞ்சு பள்ளிகள் ஆகிக்காமல், ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி, ஊரில் சில நேரத்துக்கு பள்ளி இருக்கக்கூடிய பள்ளியில் இணைகள் இருந்தால் டிஃப்ரெண்ட்டிங். அப்போ நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்யலாது. இணை இல்லாமல் ஒரு பள்ளி இருக்குது, ஆனால் அங்கே சும்மா பிதுவத்தில் அது இதெல்லாம் நடக்குன்னு சொன்னால், பட் ஸ்டில் நீங்கள் சேர்ந்து போங்க. செய்ய வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து அப்துல்லா பின் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுக்கு தெரியும் என்ன, உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பின்னால் அப்துல்லா வந்து மகன் என்ன ஹலீஃபாவாக வாரத்துக்கு நிறைய வாய்ப்பு உள்ளவர். அப்போ இந்த யசீதுக்கெல்லாம் வந்து நிறைய எண்ணங்கள் இருந்துச்சு. அப்துல்லா வந்து ஹிலாஃபத்தை கேட்டால், அப்துல்லா கேட்டால் சூவராக ஹிலாஃபத் கிடைக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு முறை ஹஜ்ஜாஜ் வார எங்கே மக்காவுக்கு வாராரு. அந்த நேரம் அப்துல்லா பின் உமர் அலியாங்களும் அங்கே மக்காவில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் இருக்கிறாங்க. வந்த நேரத்தில் இவங்க காபத்துல்லா போயிட்டு இப்படி போகிறாங்க. வெளியில் போகிற நேரம் ஹஜ்ஜாஜ் வந்து அவங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சிட்டு. அப்போ பார்த்து சொல்கிறாங்க வந்து, பார்த்தீங்களா குருடர் போகிறத இவர் தான் வந்து ஹிலாஃபத்துக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் அடிக்கிறான். ஹஜ்ஜாஜ் ஹிண்ட் அடித்து பேசுகிறான். அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லா பின் உமர் சொல்கிறாங்க வந்து, எனக்கு தேவையாக இருந்துன்னு சொன்னால் நான் கேட்டிருந்தால் எல்லோரும் எனக்கு தந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு தேவையில்லை, நான் சேர்ந்து போகணும், நான் எல்லாரோடையும் சேர்ந்து போகணும். அதுக்கு தான் நான் இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து போனாங்க. எவ்வளோ பிரச்சனை. சஹாபாக்களை கொலை செஞ்சதுக்கு பின்னாலேயும் சஹாபாக்கள் விட்டு கொடுத்தாங்க, பிரியல்ல. பாருங்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செஞ்சதுக்கு பின்னாலேயும் ஸ்டில் சஹாபாக்கள் விட்டு கொடுத்தாங்க, பிரியல்ல. நாங்கள்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரிஞ்சிடப்படாது. நான் எங்கட பிரச்சனை சின்ன பிரச்சனைகள், கையாட்டுறதா இல்லையா துப்பி போடுவேன், தேவையில்லாத பிரச்சனைகள். அவங்களோட பிரச்சனை சீரியஸான பிரச்சனைகள். அந்த பிரச்சனையிலையும் அவங்க ஒத்துமையாக தான் இருந்தாங்க, பிரியல்ல. நாங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு பிரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு பிரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தன் தொப்பியை போட்டால் தொப்பியை போட்டு தொழும், ஒருத்தன் தொப்பியை போடாடி போடாமல் தொழும். நமக்கு என்ன பிரியல, அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அல்லா தாலா கூலி கொடுக்குறவனுக்கு கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டான். அது டிஃப்ரெண்ட் விஷயம் வேணாம், எல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள். அதனால் நாங்கள் ஒத்துமையை கடைபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு வரக்கூடாது, இணைய தவிர. இணை இடையில வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இணையோட சேர்ந்து போக முடியாது. நபி அவங்க இணைக்கு இடம் கொடுக்கல. மற்ற எல்லாத்துக்குமே நபி அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பணிவு கொடுத்தாங்க. சேர்ந்து போகக்கூடிய ஒரு பண்பாட்டாக இஸ்லாம் எங்களுக்கு தந்து இருக்குது. எனவே நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக சேர்ந்து ஒன்றுக்கு போனோம்னு சொன்னால்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு பழைய இடத்தை எங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் திரும்ப எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் வந்து இணைகளாக இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு சேர்ந்து போக முடியாது. இல்லைங்க, இணைகள்னால் உங்களுக்கு சேர்ந்து போக முடியாது, உங்களுக்கு சேரலாம். என்ன சொன்னால் இணை செய்யக்கூடிய ஒருவருக்கு பின்னால் தொழுதாலும் கூடாது.
அப்போ இணைகளாக இருந்தால் அது உங்களுக்கு சரியாக தெரியணும். அவர் கபூரில் போய்த்து பூ வைக்கிறாரு, கபூரில் போய்த்து துவா கேட்குறாரு, நீங்கள் கண்ணால் கண்டு இருக்கணும். நீ சும்மா கெஸ் பண்ண முடியாது. இல்லை, மௌலூதெல்லாம் வந்து இணையோட சம்பந்தமான விஷயம் நாங்கள் விளங்கணும். தெளிவாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதான் அதான் நாங்கள் விஷயங்களை சரியாக சில நேரத்துக்கு சில விஷயங்களை விளங்கணும். மௌலூதில் இருக்குது விளங்குங்க, என்ன ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. அவங்க எலும்புவாங்க, நபி அவங்க வாரண்டு ஒரு கட்டம் இருக்குது விளங்குங்க. எலும்புறவங்க யாருக்குமே எல்லோருக்குமே உறுதி நபி வார இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். நபி வார இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களே ஆனால் எலும்புவாங்க, ஒரு ரெஸ்பெக்டுக்கு எலும்புவாங்க விளங்குச்சா. அது உலமாக்கள் வேணும்னு செஞ்சால் இணை உள்ளுக்கு வந்துடுவாங்க. என் உலமாக்கள் செய்கிறாங்க, நபி வாராங்கன்னு செஞ்சால் விளங்குச்சா. பொதுமக்கள் செஞ்சால் நீங்கள் தப்பிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குன்னு. நபி வர முடியாது, நபி மௌத் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் இணை இல்லை, அது ஸ்டில் வந்து அது இணை இல்லை விளங்குச்சா. அது உண்டு, அது ஸ்டில் வந்து இணையோட சம்பந்தமான விஷயம் ஒன்றும் இல்லை. அது அவங்களோட நம்பிக்கையில் இல்லை. அப்படி ஒன்று இருக்குது வந்து என்னென்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க சொல்கிறாங்க வந்து இவங்க ஒளின்னு சொல்கிறாங்க விளங்குச்சா. ஒளின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் கவிதைகள் நாங்கள் எல்லா சைட்டையும் பார்க்கணும். நாங்கள் ஒரு சைட்டை பார்த்து கொண்டு நாங்கள் முடிவெடுத்துடப்படாது. நாங்கள் பார்க்கணும் கவிதைன்ற கூட கவிதையுடைய சைட்டை பார்க்கணும். பாசைக்கு இடத்த கொடுக்கணும், பாசைக்கு அப்படி தானே. இப்போ இல்லை, இப்போ கவிதைன்னு வரும்போது கவிதைன்றது வந்து 50 பொய் 50 மெய், அதுதான் கவிதைன்றதே விளங்குங்க. அப்போ கவிதையே பார்க்கணும், கவிதையுடைய போர்வையில் தான் அப்படி தானே. கவிதைன்னு வரக்கூடாது, இது கவிதை அப்படி தானே. மௌலூதுன்றது கவிதை, நாங்கள் மௌலூதுன்னு சொல்லலாம், அது வந்து கவிதை விளங்குங்க. அந்த கவிதையை எழுதும் போதும் நபி அவங்கள இவர் ஒளி இந்த அர்த்தம் என்ன, எழுதுகிறவர் எழுதியிருப்பார் இவர் ஒளியை கொண்டாரு, இந்த என்ன குர்ஆனை கொண்டாரு, ஹிதாயத்தை கொண்டாந்து எழுதியிருப்பார். எங்களுக்கு தெரியாது அவர் என்னத்தை வச்சு எழுதினான்னு தெரியாது விளங்குச்சா. அதை வச்சு ஓதுறவங்களுக்கு சொல்லப்படாது இவங்க நபி அவங்க ஒளியாக படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படாது. அன்லஸ் ஒருவர் சொன்னாருண்டா நபி ஒளியால் தான் படைக்கப்பட்டேன்னு ஒருத்தர் சொன்னாருண்டால் அவர் கம்ப்ளீட்லி அக்கீதாக்கு பிள்ளை, அது டிஃப்ரெண்ட் விஷயம். ஆனால் எல்லாரையும் போட்டு நாங்கள் என்ன செஞ்சிடப்படாது, நாங்கள் எப்பயுமே நியூட்ரலாக பேத்திட்டிக்கணும். நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் முடிவெடுக்கப்பட அவசரப்பட்டு, ஏன்னா இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள், மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. மக்கள் ஈவன் தான் உலமாக்கள் மௌலூத் ஓதுறான், அவங்களுக்கு கருத்து தெரியாது. அது அதில் என்ன தெரியுது, பெரிய பிரச்சனை. அது உலமாக்கள் ஓதினது அவங்களுக்கே கருத்து தெரியாது, அதில் என்ன தெரியுதுன்னு சொல்லி இதுதான் பிரச்சனை. அவன்கிட்ட கேட்டால் அவன் சொல்லுவான் அப்படி ஒன்று எங்கடா போய் அப்படின்வான். அது பெரிய பிரச்சனை. அப்போ நீங்கள் அவனுக்கு போய்த்து எப்படி இன வைக்கிறேன்னு சொல்லுவேன், அவனுக்கு தெரியும் அதில் என்ன தீக்கணும் கூட. அப்போ என்னண்டா ஒரு இதுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க விளங்குச்சா. நிச்சயமாக பிதத், இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அது இணையாக மாறும், டிபெண்ட் ஆன் ஹவு அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சு தான் அது இணையாக மாறும். அப்போ இதனால் இதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன செஞ்சிடப்படாது, இப்படியான ஓதக்கூடிய பள்ளிகளில் எங்களுக்கு தொழ முடியாது. இப்போ மௌலூத் இல்லாத பள்ளிகள் எடுக்கிறதா கஷ்டம். அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பள்ளியிலே தொழ முடியாது, ஒரு பள்ளியிலையும் தொழ. அப்போ நாங்கள் வீட்டில் தான் வரணும். வீட்டில் தொழுதுன்னா உங்களை தொழுவக்கூடாது, தொழுவக்கூடாதுன்னா உங்களுக்கு கூலியே கிடைக்காது. இதுதான் எங்களுக்கு நடந்திருக்கிற பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் முடிவெடுத்துடுறது, கடைசிக்கு என்ன நடக்கிற, அல்லாஹ் தஆலா எங்களை அப்படியே நீ போ, அப்படியே போ, நீ உனக்கு நீ தேவையில்லை, உனக்கு பள்ளியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நீ போ, வெளியாக்கிடுறது. எங்களோட தவா கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். நீ உலகத்தில் பார்ப்பீங்க. அதான் நான் சொல்கிறேன். அதான் அப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்தந்த போர்வையில் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இங்கே இருந்து கொண்டு சும்மா அவசரப்பட்டு பேசப்படாது. குர்ஆன்டா குர்ஆனுடைய போர்வையில் தான் நாங்கள் பார்க்கணும். அல்லாஹ் இறக்கினாங்க விளங்குங்க. கவிதைண்டா கவிதைன்ற இதில் தான் பார்க்கணும். நாங்கள் ஒரு பாட்டுன்ற இதில் தான் பார்க்கணும். நாங்கள் பாட்டை பைத்து இதோட போடப்படாது, போட்டு குர்ஆனோட வச்சு சரியா இல்லை அவன் சொல்கிற எல்லாம் சரின்னு போய் பேசப்படாது. ஹிஸ்ட்ரின்னா ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது எல்லாமே சரின்னு சரி. ஹிஸ்ட்ரியுடைய இடத்துல தான் வைக்கணும். அப்போ அந்தந்த வேலைகளை அந்தந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்தந்த இடத்துக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மென்டாலிட்டி பிரச்சனைகளெல்லாம் இல்லா போய்த்துரும். அப்போ நாங்கள் பார்ப்போம் இது வந்து சும்மா தேவையில்லாத ஒரு விஷயம், இவன் செய்கிறான் செஞ்சு கொண்டு போகிறேன். ஒரு நாளைக்கு அதெல்லாம் அதான் பாருங்கள், இதெல்லாம் வந்து உண்மையிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தான். நபி அவங்களுக்கு கவிதை பாட்டு கொடுக்கவும் இல்லை, தேவையும் இல்லைன்னு அல்லதில் சொல்லியிருக்கிறான். அதே நபி தான் அது இல்லை 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 அதாவது என்னண்டா கேளுங்க, இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வார் என்றால்,
அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால் கவிதைகள் பேசப்பட்டுச்சு, பாட்டுகள் படிக்கப்பட்டுச்சு, நபி அவங்க அங்கீகரித்தாங்க. இதனால் அந்த ஆயத்தை வச்சு கவிதை பேசப்படாது, பாட்டு படிக்கப்படாதுன்றது தடை இல்லை. ஏன் நபி அவங்களுக்கு முன்னால் செய்யப்பட்டது, இதனால் அது தடை இல்லை. அந்த ஆயத்து நபிக்கு மட்டும், நபியே உங்களுக்கு நாங்கள் வந்து கவிதை படித்து தரல, நீங்கள் கவிதைக்கு உள்ள ஆள் இல்லை, உங்களுக்கு படிக்க. அப்போ நபி அவங்க கவிதையோ பாட்டோ படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. விளைங்க. அதெல்லாம் இல்லாமல் மற்றவங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ கவிதை படிக்கிறீங்களா, பாட்டு படிக்கிறீங்களா, தடை கிடையாது. ஆனால் அந்த கவிதையில் உள்ள கருத்தை வச்சு தான் முடிவு. கவிதையில் கருத்து பிழைண்டா பிழை, சரிண்டா சரி. அப்போ இதனால் கவிதை பிழையோ பாட்டு பிழையோன்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஒரு ஆள் பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன்னு சொன்னால் பாட்டு பிழைன்னு சொல்ல முடியாது. அன்லெஸ் மியூசிக் இருந்தால் மியூசிக் ஆரம், பாட்டில் கெட்ட பாட்டாக இருந்தால் கூட. அப்போ இதனால் நாங்கள் என்ன செய்யணும், அந்தந்த முறைப்படி நாங்கள் அதை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். விளைங்க. அடுத்தது மக்களை ஒரே அடியாக 100% எல்லா விஷயத்துலையும் திருத்த முடியாது. மெதுவாக தான். ஒரு காலம் எரிஞ்சு உங்களுக்கு யாது இருக்கும், 20 இயர்ஸுக்கு முன்னால் ஒரு காலம் எரிஞ்சு மௌலூது ஓதாத ஊடு கிடையாது, மௌத்தாயினால் கத்தம் ஓதாத ஊடு கிடையாது. இன்றைக்கு மௌலூது ஓதுறதுக்கு ஊடு இருக்குதான்னு கொஞ்சம் தேடணும். விளைங்க. கத்தம் ஓதுறதுக்கு ஊடு இருக்குதான்னு தேடணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாங்கள் இன்னும் பிரிவு கொண்ட தேவையில்லை, நாங்கள் சேர்ந்து போகலாம், மக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம், மக்கள்கிட்ட அன்பு காட்டலாம், மக்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போகிறதுக்கு காரணமாக அமைக்கலாம். எங்களுக்கு அமைக்கிறது நாங்கள் தான் அந்த தவ்வா முறையாக கொண்டு போகணும். நபி அவங்க எங்களுக்கு தவ்வா செய்கிற முறையில் கற்று தந்திருக்கிறாங்க. அந்த முறையை நாங்கள் சரியாக செஞ்சோம்னு சொன்னால் இதை விட எங்களோட தவ்வாவுடைய முறைகளை வெற்றிகரமாக எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, மக்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் எங்களுடைய முறைகள் பிழையாக இருக்கிறதுனால, எங்களோட முறைகள் கடினமாக ஹக்கா இருந்தாலும் கடினமாக இருந்தால் ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடினமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும், மக்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு பின்வாங்குவாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்யணும், மக்களோட சேர்ந்து போய் அவங்கள மெதுவாக கொண்டு சேர்த்தினோம்னு சொன்னால் சில நேரம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். இதோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி ஹக்கான முறையில் விளங்கி ஹக்காக பேசக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானா. அதே போல் இந்த உலகத்தில் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.